அளிக்கிறது. ஒரு சம்பவத்தில் சிலர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், சிலர் மீது வழக்கு தொடுக்கவில்லை. குஷி ஆனந்த் மீது வழக்கு தொடுத்திருக்கிற தமிழ்நாடு காவல்துறை விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடுக்காதது ஏன்? இரண்டு பேரும் ஒரே கட்சி, ஒரே களத்தில் இருக்கிறார்கள், ஒரே செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற போது குஷி ஆனந்துக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதியா என்ற கேள்வி எழுகிறது. அப்படி என்றால் விஜய் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்றால் குஷி ஆனந்த் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும். அவர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவரோட மற்ற 4 பேர் மீது மட்டும், மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவங்கள மட்டும் ஏன் தேடி பிடிச்சு போய் பதுங்கி இருந்த இடத்துல கைது பண்ணணும்? ஆனா விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். அப்படின்னா திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு சொல்லலாமா? அவங்க பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இப்ப இவங்க மேல வழக்கு போடலையே, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களே, அப்ப திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பலாமா? தமிழ்நாடு காவல்துறையின் இந்த ஓரவஞ்சனையான அணுகுமுறை நல்லதல்ல. யாரை கண்டு அவர்கள் அச்சப்படுகிறார்கள், யார் அழுத்தம் கொடுத்து இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல. துணை முதல்வரும் விஜயும் நண்பர்கள் என்பதால் யூகமா நாம சொல்ல முடியாது. ஆனா குஷி ஆனந்த் மீது வழக்கு போட்ட காவல்துறை விஜய் மீது வழக்கு போடாததற்கு காரணத்தை சொல்ல வேண்டும். அப்படி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லட்டும். ஏன் விஜய் மேல வழக்கு போடல? மாறாக அவருக்கு எதுக்காக பாதுகாப்பு கொடுக்குறீங்க? அப்போ ஏன் குஷி ஆனந்த் மேல மட்டும் வழக்கு, அவரோட வந்த மற்றவங்க மேல வழக்கு? அந்த வழக்குல திரும்ப பெறுங்க, விட்ரா பண்ணுங்க. அது ஒரு ஆக்சிடென்டா இருந்துட்டு போட்டோம். அதுதான் மேலிட அனுப்பியிருக்காங்க. இது தமிழ்நாடு அரசியல் அவங்க குறி வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில நான் தமிழ்நாடு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் உடனடியாக காங்கிரஸ் தலைமையில் தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழுவை நியமித்து உண்மை அறிய கரூருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். பாஜக தாம் விருப்பம் போல ஒரு அறிக்கையை தந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய இருக்கிறார்கள். இந்த நிலையிலே உண்மை நிலை என்ன என்பதை கண்டறிந்து நாட்டு மக்களுக்கு உணர்த்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் விரைந்து இதில் முடிவெடுக்க வேண்டும், ஒரு குழுவை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு காவல்